ஒடுவன்பட்டியில் உள்ள மலைப்பாதையில் 1 டன் மருத்துவ கழிவுகள் வீசப்பட்டு அதிர்ச்சி. சுற்றுச்சூழல் வனவிலங்குகளுக்கு ஆபத்து. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஒடுவன்பட்டியில் இருந்து மேல வண்ணாரிருப்பு கட்டுகுடிப்பட்டி வழியாக பொன்னமராவதி செல்லும் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள மலைப்பாதையில் மர்ம நபர்களால் சுமார் 1 டன் மருத்துவ கழிவுகள் வனப்பகுதியில் வீசப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் அரிய வகை வனவிலங்குகள் வாழ்கின்றன. திங்கட்கிழமை காலை சாலையில் நடந்து சென்ற கிராமவாசிகள் சாலை ஓரத்தில் கிடந்த மருந்து பாட்டில்களை கண்டு அவை காலாவதியானவை என்பதை உறுதி செய்தனர். மலை அடிவாரத்தில் 2 இடங்களில் காலாவதியான இருமல் மருந்துகள், மாத்திரைகள், காய்ச்சல் டானிக்குகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ந்தனர். இது குறித்து பிரான்மலை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். குரங்குகள் காலாவதியான மருந்து பாட்டில்களை கடித்ததால் அவற்றுக்கு உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த மருத்துவ கழிவுகள் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதோடு குரங்குகள், மான்கள், காட்டுப்பன்றிகள், முயல்கள், காட்டெருமைகள், அரிய வகை மர அணில்கள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு பெரும் ஆபத்தை உருவாக்கி உள்ளது. இதனால் அச்சமடைந்த உள்ளூர் மக்கள் மருத்துவ கழிவுகளை வீசிய மர்ம நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த கழிவுகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சமூக ஆர்வலர்கள் இதனால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஒன்றியம் இது. ஒடுகன்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க அது பிரான்மலை ஆர்எஃப்பை சேர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ரோடு வந்து ஒரு பிரதான சாலை. எப்படின்னா, சிங்கம்புணரி ஒன்றியத்தையும் எஸ்புதூர் ஒன்றியத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரதான சாலை. இது மலை வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் போகுது. இந்த மலை வழியில் போகும்போது போக்குவரத்துகள் அதிகமான உள்ள இடம் இது. இந்த இடத்துல வந்து இயற்கை எழில் மிக ஒரு மலைப்பகுதிங்கிறதுனால நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு பகுதியாக உள்ள இந்த இடத்துல சமூக விரோதிகள் மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொட்டியிருக்காங்க. அது என்னைக்கு கொட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்துருக்கான். பார்த்த உடனே பார்த்தா வெறும் நீடில் ஊசி, பயன்படுத்தப்பட்ட ஊசி, பயன்படுத்தப்பட்ட மாத்திரைகள், எக்ஸ்பைரி ஆன மாத்திரை, மருந்து, இருமல் மருந்து எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வனப்பகுதியில் வந்து அதிகமான வனவிலங்குகள் இருக்குது. குரங்கு, அணில், அரிய வகை உடும்பு, காட்டெருமைகள், மான் எல்லாமே இருக்குது. இது ஏதாவது பயன்படுத்தும் போது அதுகளுக்கு வியாதிகள் உண்டாகி அதன் மூலியமாக மக்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பக்கத்தில் இருக்க உடும்பட்டி கிராம மக்கள் வந்து இதை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. வன அதிகாரிகளும் ரோந்து பணியில் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, போய்கிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்களையும் மீறி அவங்கள கண்ணை கட்டி கொண்டாந்து இந்த மாதிரி சமூக விரோதிகள் வந்து கொட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான அதோடய இது வந்து ஒரு கிரிவல பாதையாகவும் அமையுது. திருவண்ணாமலை மாதிரி இந்த பிரான்மலையில் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைவருமே வந்து இது ஒரு கிரிவல பாதையாக பயன்படுத்துகிறாங்க. மாதம் பௌர்ணமிக்கு இது வழியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நைட்டில் நடந்து போகிறாங்க. அது துர்நாற்றம் அடிக்கும்போது எல்லாருமே அதை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போது அந்த டயத்தில் அந்த நம்ம ஃபாரஸ்ட்டும் கூட உதவியாக இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் அவங்களையும் மீறி கொட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் சொன்ன உடனே ஃபாரஸ்ட் வந்து இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுத்து அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற நடவடிக்கைகளை சமூக விரோதிகள் தயவு செய்து இயற்கையை பாதுகாக்கணும். தயவு செய்து யாருமே இதை வந்து இந்த மாதிரி கொட்டி வனத்தை வந்து அழிக்காதீங்க. இந்த வனத்தினால தான் நமக்கு மழையே பெய்யுது. மழை இல்லைங்கிறீங்க. மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் தயவு செய்து இந்த மாதிரி சமூக விரோதமான ஒரு செயல்களை யாருமே செய்யாதீங்க. அது அந்த உங்களுக்கு பாவத்தை கொண்டாந்து உண்டு பண்ணும். நன்றி, வணக்கம். என் பேர் பித்திரை செல்வம், மேலவண்ணாரிருப்பு.